இங்க மட்டும் கண்டிப்பா ஒரு மிக கனமழை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியுங்க. எந்த மாவட்டத்தில மிக கனமழை வரும்? எங்கெங்கெல்லாம் கனமழை வரும்? அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. கன முதல் மிக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள்ல கனமுதல் மிக கனமழையானது ரொம்பவே தீவிரமாக இருக்கும். நெறைய பேர் பகல் நேரங்கள்ல நமக்கு மழை வருமா? அல்லது காலை நேரங்கள்ல மழை வருமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பகல் நேரங்கள், காலை நேரங்கள், மாலை நேரங்கள் எல்லாமே வானம் ஓரளவு மேகமூட்டமும், வெயிலுடைய தாக்கம் தான் சில மாவட்டங்கள்ல அதிகமா இருக்கும். இந்த வெயிலின் தாக்கம் அப்படிங்கிறது வந்து வட தமிழ்நாட்டுல இருக்காது. தென் தமிழ்நாட்டுல இருக்கும். ரொம்ப கடுமையான வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் பகல் நேரங்கள்ல பதிவாயிட்டு இருக்கு. மதுரை, திண்டுக்கல்ல 38 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை ஒரு பக்கம் இருக்கு. சில இடங்கள்ல தொடர்ந்து தென் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும், ஒரு சில இடங்களில் வெப்பநிலை பொறுத்தவரை பகல் நேரங்கள்ல அதிகமாகவும் காணப்பட்டு வருது. கண்டிப்பாக இது எல்லாமே ஒரு நாள் முடிவுக்கு வரும். அதுதான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சீக்கிரமாகவே படிப்படியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். இப்ப சொன்னது போல கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் கனமழையினுடைய தீவிரம் இரவு மற்றும் நள்ளிரவுல ரொம்ப அதிகமாக இருக்கும். எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. நெறைய மாநிலங்கள் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு தமிழ்நாட்ட தவிர. தமிழ்நாட்ல மட்டும் தான் இதுவரைக்கும் வெள்ளப்பெருக்கு வரல. மற்ற மாநிலங்கள்ல ரொம்ப கடுமையான வெள்ளப்பெருக்கு. மற்ற மாநிலங்கள ஒப்பிடும்போது தமிழ்நாட்ல ரொம்ப குறைவு தான். தெலுங்கானா, வடக்கு ஆந்திராவலாம் நீங்க போய் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். எவ்வளோ வெள்ளப்பெருக்கு. எத்தனையோ பேர் வந்து வீடுகள்லாம் இழந்து போயிருக்கிறாங்க. எத்தனையோ பகுதிகள், நிலங்கள்லாம் வெள்ளத்தில மூழ்கி போய் காணப்படுது. அப்படி இருக்கிறப்போ தமிழ்நாட்ல நமக்கு ஓரளவுக்கு நமக்கு பரவலாக கனமழை மட்டுமே பதிவாகிட்டு இருக்கே தவிர, அங்க பெய்யிற மாரி அதி கனமழை, அதீத கனமழைலாம் நமக்கு பெய்யறது கிடையாது. ஆனா, அப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவையும் நம்ம சந்திக்க போறோம். அதுக்கும் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வானிலை அறிவிப்புல நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வருகிற அக்டோபர் முதல் வாரங்கள்ல இப்படிப்பட்ட சம்பவங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிச்சிரும். அதுல முதலாவதாக சிக்க போறது உள் மாவட்டங்கள் தான். அதுக்கப்புறமா தான் கடலோர மாவட்டங்கள் சிக்க போகுது. உள் மாவட்டத்தில வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி போன்ற மாவட்டங்கள் அக்டோபர் முதல் வாரத்தில ரொம்ப தீவிரமான மழை பொழிவை எதிர்கொள்ளும். உள் மாவட்டங்கள்ல கடும் கனமழை எச்சரிக்கை இருக்கு. அதே சமயங்கள்ல கடலோர மாவட்டங்களிலும் பரவலாக நல்ல ஒரு தீவிரமான மழையானது கண்டிப்பாக பதிவாகும். தென் மாவட்டங்களும், டெல்டா மாவட்டங்களும் மழை கொஞ்சம் குறைவா தாங்க இருக்கு. கண்டிப்பாக உங்க பகுதிகளுக்கு மழை தீவிரமாகும்போது அறிவிக்கிறோம். மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும், சில இடங்கள்ல வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தாலும், லேசானது முதல் மிதமான மழை மட்டும் தற்போதைக்கு எதிர்பாருங்க. கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும்போது உங்களுக்கு நம்ம தேதிகள் எல்லாமே அறிவிக்கிறோம். மேற்கு தொடர்ச்சியில பெரிய அளவு நமக்கு மழை எதுவும் கிடையாது. ஓரளவு நமக்கு அந்த மிதமான மழை மட்டும் தான் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் இருக்கும். சில சமயங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். நண்பர்களே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.